சாகும் செய்திகளின் அசல் தன்மையை அலசும் நேரலை நிகழ்ச்சி வழங்குவதற்காக சாமானியரின் குரலாய் நான் சிகாமணி. இன்று செய்தித்தாள்களில் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் பற்றிய ஆழமான பார்வையை வழங்குவதற்காக நம்முடைய பத்திரிகையாளர் சித்தார்த் பிரபாகர் இணைகிறார். அவரை அன்புடன் வரவேற்கலாம். சரி, இனிய காலை வணக்கம். இன்னைக்கு தந்தியில் பேனர் நியூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, கூட்டுறவு வங்கிகளில் 1 லட்சம் வாங்கியவர்களுக்கு 75,000 கடன் தள்ளுபடி சட்டசபையில் முதலமைச்சர் விதி 110 கீழே அறிவிச்சிருக்காரு. இது 3வது முறை. ஏற்கனவே 2 முறை முதல்ல 50,000 சொல்லி தள்ளுபடி சொல்லி அறிவித்தார். அது அடுத்தது 75,000 ஆச்சு. இப்போ மறுபடியும் 3வது முறையாக மாற்றி அமைச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை? இல்லை, இதில் என்னென்னா, நம்ம இந்த விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி விஷயத்தில் தாவேக அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் அரசை ரொம்ப கச்சிதமாக நடத்துவோம், ஏன்னா நிதி பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. முதல் நாள்லேருந்து சீஃப் மினிஸ்டர் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் இன்னொரு பக்கம் அவர் முழு தள்ளுபடி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான அவங்களுக்கு கூட நிற்கிற இடதுசாரி கட்சிகள் நிறைய பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம பார்க்குறோம், நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி 3 முறை அதை முதல்ல 50,000 75 இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த 75,000க்குமே இடதுசாரிகள் ரொம்ப சந்தோஷப்படலை. அவங்க இன்ஃபேக்ட் தந்தியுடைய இங்கிலீஷ் பத்திரிகையில் நம்ம பார்த்தோம்னா, லெஃப்ட் டிஸ்சாட்டிஸ்ஃபைடில் இடதுசாரிகளுக்கு சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை அவங்க போட்டிருக்காங்க. அவங்க முழு கடன் தள்ளுபடி தான் செய்யணும். நீங்கள் விவசாயிகளுடைய கோரிக்கையும் நீண்ட காலம் அதுவாக தான் இருக்குது. இல்லை, விவசாயிகளோட கோரிக்கை நிச்சயமாக அதுதான் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்கள் வாக்குறுதியில் நீங்கள் எதை தான் சொல்லியிருந்தீங்க, அதை நீங்கள் நிறைவேற்றுங்கிற மாதிரி தான் ஒரு கேள்வியாக இருக்குது. தாவேக அரசுக்கு இது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, அவங்களுக்கு நெருக்கடியாக இருக்குது. ஏன்னா ஏன்னா இவங்களுக்கு நம்ம பார்த்தோன்னா டெல்டா மாவட்டங்களில் பெருசாக அவங்க சீட்டுகள் ஜெயிக்கல. ஸோ விவசாயிகள் தான் அங்கே அந்த பெல்ட்டாக தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நிச்சயமாக. ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட சொன்னார், எனக்கு அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா நான் விவசாயியாக பிறக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தார். ஸோ இந்த விவசாயிகள் மேலே தாவேக அரசு உரிய கவனம் செலுத்தும்னு தொடர்ந்து அவர் குறிப்பிடுறாரு. ஆனாலும் கூட காவிரி மேகதாது விவகாரத்திலையும் விவசாயிகளை கை விரிச்சிட்டாரு. இப்போது பயிர்க்கடன் தள்ளுபடியிலையும் இது 3வது முறை. இதை பார்க்கும்பொழுது ஒரு வடிவேலு காமெடி தான் ஒரு ஞாபகம் வருது. ஒரு தேங்காய் கடை தேனப்புன்னு சொல்லிட்டு, இப்போ வடிவேலு ஒரு பக்கம் அமௌண்ட் குறைச்சிட்டே வருவார், வெங்கல்ராவ் அதை ஏற்றிட்டே வருவார். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உயர்த்த மாட்டார் பணத்தை. அந்த மாதிரி இவர் இப்போ முதல்ல 50,000, அடுத்து 75,000, இப்போ 1 லட்சம் வரைக்கும் வந்திருக்காரு. இப்போது இது தொடர்ச்சி இதே மாதிரி போயிட்டு இருந்தாக்க இப்போது மக்களுக்கும் இந்த ஆட்சி மீதான ஒரு சந்தேகம் வரும்ல, இது என்ன ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது? இல்லை, மக்களுக்கு அந்த சந்தேகம் வருது ஒரு பக்கம். இருந்தாலும் நான் எப்படி பார்க்குறேன்னா, தமிழ்நாடு ஒரு ரொம்ப இண்டஸ்ட்ரியலைஸ்டான ஸ்டேட்டு. சரியா? நம்ம ஃபார்மர்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் விவசாயிகளுக்கு எதிரான ஒரு அரசுங்கிற மாதிரி எந்த அரசும் பேர் வாங்க முடியாது. இப்போ மேகதாது, நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி மேகதாது, காவேரி, அப்புறம் இந்த பயிர்க்கடன் மேட்டரில் இவங்க விவசாயிகள் நலனை பற்றி இவங்க சரியாக யோசிக்கலைங்கிற மாதிரி ஒரு பேர் வரக்கூடாதுங்கிற மாதிரி இவங்க கண்டிப்பாக யோசிச்சுன்னு இருப்பாங்க. நீங்கள் படம் ரெஃபரன்ஸ் சொன்னதுனால நான் இன்னொரு படம் ரெஃபரன்ஸ் சொல்கிறேன். ஒரு கத்தி படத்தில் விஜய் அவர்கள் விவசாயிகளுக்காக குரல் கொடுக்குற ஆளாக அவருக்கு ஒரு இமேஜ் வந்திருக்கு. அதனால தான் நீங்கள் சொல்கிற அது நடந்துக்கிட்டே இருக்குது. 50லேருந்து 75, 75லேருந்து 1 லட்சங்கிற மாதிரி இவங்க மறுபடியும் அதை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இல்லை, இப்படி மாற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது இவங்க கரெக்டாக ஒரு விஷயத்தை பண்ணலங்கிற ஒரு டவுட் எழும்பும் இல்லையா? ஸோ அதனால தான் இதை சொன்னேன். இல்லை, இன்எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட இன்எக்ஸ்பீரியன்ஸை டெஃபினட்டாக காட்டுது. நிச்சயமாக. அதே மாதிரி பார்த்தோன்னா, நேற்று சட்டசபையில் நிறைய மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடந்தது. அதில் முக்கியமான ஒரு விஷயம், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். 70 வயதுக்கு மேலே உள்ள எல்லாருக்கும் முதல்வரின் மருத்துவ காப்பீடு, முதியோர் மருத்துவ காப்பீடு திட்டம் புதுசாக கொண்டு வரோம் அப்படிங்கிறது. இதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு எந்த மாதிரியான பயன்கள் இருக்கும்? இல்லை, இப்போது நம்ம எப்படி பார்க்குறோம்னா, தமிழ்நாடுடைய டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட், தட் இஸ் எத்தனை குழந்தைகள் பிறப்பு வைக்கிறாங்கிற மாதிரி விஷயம் கம்மி ஆகிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன, தமிழ்நாட்டில் முதியோர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்குது. அதை நோக்கி தான் இந்த ஒரு திட்டத்தை பார்க்குறேன் நான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ முதியோர்களுக்கு நடக்கிற அறுவை சிகிச்சைக்கும் காசு இல்லாமல் நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை பப்ளிக் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செஞ்சு கொடுப்போங்கிற மாதிரியான ஒரு திட்டமாக இருக்குது. இது அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இது எல்லா டெவலப்ட் ஸ்டேட்ஸும் இதை கொண்டு வருவாங்க. இது அந்த மாதிரியான ஒரு ரொம்ப சூப்பரான திட்டமாக இருக்கிறத நான் பார்க்குறேன்.
நிச்சயமா இந்த திட்டம் வந்து நம்ம வரவேற்றாலும் கூட நேற்று சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் 2 முக்கியமான விஷயங்கள் குறித்து வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது தமிழ்நாட்டில் நடந்த இந்த படுகொலைகள், அதுவும் குறிப்பாக கல்லூரி மாணவர்கள், கோவையைச் சேர்ந்த அமுதனாக இருக்கட்டும், திருவொற்றியூரை சேர்ந்த தனுஷாக இருக்கட்டும், இப்போது முந்தா நேற்று பார்த்தோம் அப்படின்னா காஞ்சிபுரத்துலேயும் 2 கொலைகள் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது கஞ்சா போதை பழக்கம் அப்படிங்கிறது இதுக்கு பின்புலத்தில் இருக்குங்கிறத எதிர்க்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவங்க இதான் சொல்றாங்க. ஆனா அரசு தரப்புல இதை மறுக்கிறாங்க. இது தொடர்பாக நிறைய விவாதங்கள் நடந்தது. இதை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, இதில் முதல் விஷயம் என்னன்னா, இதில் போதை பழக்கம் இந்த கொலைகளோட சம்மந்தப்பட்டிருக்கா இல்லையாங்கிறத வந்து திரு ராஜ்மோகன் அவர்கள் வந்து எதிர்க்கட்சிக்கு தலைவர் கேட்ட உடனே இவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு, அசெம்பிளியில் சொல்றாரு. அவர் நான் என்ன நினைக்கிறேன்னா, இது இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸான இஷ்யூவில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்கிற போது, விசாரணை நடக்கிற போது, இன்னும் கொஞ்சம் அவங்க நேரம் எடுத்து இதை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் நாளைக்கு தாக்கல் பண்ணுறோம், இல்லை இன்னும் விசாரணை முடிஞ்ச பிறகு நாங்கள் தாக்கல் பண்ணுறோங்கிற மாதிரியான ஒரு இடைக்காலத்தை அவங்க எடுத்துருக்காங்க. முழுமையான தகவல் இல்லாமல் சொல்லியிருக்க கூடாது. ஆமாம், இவங்க உடனே வந்து இல்லை அப்படி இல்லைங்கிறது வந்து ஏன்னா அது அசெம்பிளி ரெக்கார்டில் போகுது, அரசுக்கு ஒரு அவப்பேரை கொண்டு வர மாதிரியான ஒரு விஷயத்த இருக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ தாவேக அரசு, நம்ம தொடர்ந்து இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். தாவேக அரசு வந்து பிரச்சாரத்து போது திமுக அரசாங்கத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது, கஞ்சா பழக்கம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குங்கிற மாதிரியான ஒரு பகிரங்கமான பூத கண்ணாடியை வச்சு இவங்க காமிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ அவங்க மேலே இப்போ பயங்கர ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஒரு சிறிய ஏதாச்சும் 2-3 விஷயம் நடந்தாலே அவங்களுக்கு வந்து அரசு எதுவுமே செய்யலைங்கிற மாதிரியான இவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வரும். அதோடைய விளைவாக தான் நான் இதை பார்க்குறேன். இது என்னென்னா, இப்போ காஞ்சிபுரத்தில் நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப ஒரு இந்த சின்ன பசங்க வந்து அதிகமாக ரொம்ப இந்த வயலன்ஸில் இறங்குறாங்கிறத மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அதை நோக்கி தாவேக அரசு வந்து ஸ்போர்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிச்சிருக்காங்க. இது வந்து அவங்க பாட்டம் அப்பாக அவங்க சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சட்டம் ஒழுங்கில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. நம்ம கரெக்டாக எதிர்க்கட்சி தலைவர் வந்து சீஃப் மினிஸ்டர், தட் இஸ் அவர் தான் சட்டம் ஒழுங்கு மினிஸ்டராக இருக்கார், அவர் வந்து இல்லைங்கிற மாதிரியும் ஒரு கரெக்டான ஒரு கேள்வி எடுத்து தான் நான் பார்க்குறேன். நிச்சயமா. ஏன்னா நேற்று சட்டமன்றத்தில் இதை முக்கியமான விஷயமா முன்னிறுத்தி கேள்வி எழுக்கும் பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல இதுக்கான சட்டத்துறை, இதுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் கையில் தான் இருக்குது. ஸோ அவர் இல்லைங்கிறத வந்து கொஸ்டின் பண்ணார். ஆனாலும் கூட இதுக்கு பதில் சொல்லக்கூடிய அமைச்சர்கள் ஆதவ அர்ஜுனாவாக இருக்கட்டும் அல்லது நிர்மல்குமார் அவர்களாக இருக்கட்டும் ஆணித்தரமாக சொல்கிறாங்க, இதில் வந்து போதைப்பொருள் பழக்கம் இல்லை, இது வந்து கோஷ்டி மோதல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ பாதிக்கப்பட்ட தரப்பில் சொல்கிறது, ஒரு 10 பேர் சேர்ந்து அடிச்சிங்கன்னா அது கோஷ்டி மோதலாகும், 20 பேர் சேர்ந்து ஒரு நபரை தாக்கும் பொழுது எப்படி கோஷ்டி மோதல் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க இல்லையா? இல்லை, நியாயமான கேள்வி தானே அது. நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, தாவேக அரசு வந்து சாமானியர்களுடைய அரசு, சாமானியர்கள் தான் வந்து எம்எல்ஏ ஆகியிருக்காங்க, மந்திரிகள் ஆகியிருக்காங்கிற மாதிரியான ஒரு நல்ல விஷயம் நம்ம பல விஷயங்களை இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நிலையத்தில் வந்து சாமானியர்களோட நிற்கிற அரசா இவங்க இருக்கணும். அதனால தான் இவங்க தாக்கல் பண்ண அந்த அறிக்கையை இன்னும் கொஞ்சம் விசாரிச்சுட்டு ஒரு நாளைக்கு அப்புறம் கூட தாக்கல் பண்ணினா உடனே கொடுக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லைல்ல. ஸோ அங்கே தான் வந்து இந்த அரசு வந்து முதல் முறையாக நிறைய பேர் எம்எல்ஏ ஆகியிருக்காங்க, அவங்களுக்கான ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுதான் காட்டுதுங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இன்னொன்று வந்து நிறைய அமைச்சர்கள் வந்து இப்போ நம்ம அசெம்பிளி சட்டசபையோடைய நேரலையெல்லாம் நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையா இருக்குது. ஆனால் சுவாரஸ்யமான விஷயங்கள் தாவேகா மந்திரிகள் கூட பேசுகிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க கவனத்தை எடுத்துக்கணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸோட கொஞ்சம் அட்வைஸோட இவங்க ப்ராப்பராக நடந்துக்கணுங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நிச்சயமாக. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த மாதிரியான சமயங்களில் இப்போது இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகளை தாண்டி இதை டைவர்ட் பண்ணுற ஒரு விஷயங்களும் நம்ம அசெம்பிளியில் பார்க்கும்பொழுது பரஸ்பரம் 2 கட்சிகளும் உங்கள் ஆட்சியில் என்ன பண்ணீங்க, எங்கள் ஆட்சியில் இது நடந்தது அப்படிங்கிற மாதிரியான போக்கு வந்து மாறுது. குறிப்பாக சொல்லணும்னா நேற்றே பார்த்தபொழுது நம்ம நிர்மல்குமார் அவர்கள் பேசும்பொழுது கூட சொன்னார், உங்கள் கட்சியில் வந்து போதைப்பொருள் மாஃபியா தலைவர் வந்து உங்கள் கட்சியில் இருந்தார், அவர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது பதிலுக்கு இவர் வந்து அமைச்சர் சரத்குமாரோடைய இந்த பவுடர் விஷயத்தை வந்து கொண்டு வராரு. இந்த மாதிரி தொடர்ந்து போகும்போது இது மக்கள் பிரச்சனைகளை பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இப்போது அதுதான் சட்டசபையில் வந்து இந்த மாதிரியான வாக்குவாதங்கள் நடக்கிறது வந்து ஒரு ரெகுலரான விஷயம்தான். ஆனால் ஆக்கப்பூர்வமான பேச்சுகள் வந்து அதிகமாக இருக்கணும், மக்கள் பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வை கொண்டு வரணுங்கிற மாதிரி தான் வந்து மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து தமிழ்நாட்டுடைய வரலாறுல ஒரு ரொம்ப மிக முக்கியமான விஷயம். ஏன்னா
அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக லைவாக இருக்கிறதுனால மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இன்னும் அதிகமாக ஆக்கப்பூர்வமாக பேச வேண்டிய அவசியம் இருக்குங்கிற மாதிரி பார்க்குறேன். நிச்சயமா. அதே மாதிரி ஒரு நேத்து கவனம் ஈர்த்த ஒரு விஷயம், முதலமைச்சர் வரும்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் வந்து எழுந்து நின்று மரியாதை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது ரொம்பவே ஆக்ரோஷமா பேசினாரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ். ஆனா அதுக்கு கடைசியில ஓபிஎஸ் பதில் கொடுத்தாரு, சபாநாயகர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி நடைமுறை இல்லை அப்படின்னு. ஸோ இது அவசியமான ஒண்ணா? இல்லை அவசியம் இல்லாத ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் இப்போ முதல் முறையாக இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு போட்டி இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த அரசு வந்து அவரை ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே அவர் அரெஸ்ட் பண்ண முயற்சியும் செஞ்சுருக்காங்க. ஸோ அவர் வந்து கண்டிப்பாக எழுந்து நிற்பாராங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வியான விஷயம். ஆனால் அவர் அந்த மாதிரி ஒரு தேவை இருக்கா? ஏன்னா பார்லிமெண்ட்லேயே வந்து அது நடக்குதாங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். அது ரூல்ஸ்லேயும் இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் வந்து எழுந்து நிற்கணும், சிஎம் வந்து எழுந்து நிற்கணுங்கிற மாதிரியான ஒரு எதிர்க்கட்சி தலைவர்னு இல்லை, சக உறுப்பினர்களும் எழுந்து நிற்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு தேவை. ஆனால் இவர் வந்து இதில் விஜய் சீஃப் மினிஸ்டர் விஜய்க்கான இவர் ஒரு லாயலிஸ்ட்டுங்கிறத வந்து காமிச்சிருக்கிறதா நம்ம பார்க்கலாம். நிச்சயமா. அதே மாதிரி பார்க்கும்பொழுது இந்த தாவேக அரசில் பல்வேறு மாற்றங்கள் வந்து கொண்டு வராங்க. அதே சமயம் ஒரு சில விமர்சனங்கள் இருக்குது. இப்போ பூதாகரமாக வெடிச்சிருக்க ஒரு விஷயம் பார்த்தோன்னா, இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. என்னென்னா, முதலமைச்சர் விஜய் அவருடைய அலுவலகத்தை வந்து 10வது மாடிக்கு வந்து மாத்துறாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதில் டெண்டர் விட்டதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறதா அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்கலாம்? இல்லை, நாமக்கல் கவிஞர் மாளிகை நம்ம செக்ரட்டேரியட்டில் 10வது மாடியில் அவருக்கு ஒரு புதுசான கடலை பார்க்குற மாதிரியான ஒரு ஆஃபீஸை வந்து செஞ்சு கொடுக்குறதா நம்ம செய்தி ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி வந்துச்சு. இப்போ அதில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு 3 குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னென்னா, இந்த டெண்டர் இந்த ஆஃபீஸ் டெண்டரை வந்து 3 டெண்டராக பிரிச்சிருக்காங்க. 5.54 கோடிக்கான டெண்டராக பிரிச்சிருக்காங்க. அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் போடவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான முதல் குற்றச்சாட்டாக இருக்குது. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், இந்த தாவேக அரசு வந்த உடனே என்ன சொன்னாங்கன்னா, எல்லா டெண்டரையும் நாங்கள் ஆன்லைனில் போடுவோம், டெண்டர் முறைகேடுகள் நடக்காது, வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் அது இல்லைங்கிற மாதிரி பார்க்குறோம். இன்னொன்று வந்து அந்த டெண்டர்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வேலைகளை ஆரம்பிச்சிருந்தா இவங்க வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. 3வது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பேப்பரில் டெண்டரை கொடுத்தீங்க, ஆனால் ஆன்லைன் டெண்டரை வந்து நீங்கள் 4 நாளைக்கு அப்புறம் தான் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேப்பரில் இருக்கிற டெண்டருக்கும் ஆன்லைனில் இருக்கிற டெண்டருக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. ஆன்லைனில் வந்த டெண்டர் வந்து எத்தனை கோடிக்கான வேலைகளும் நீங்கள் போடலைங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது வந்து நம்ம எப்படி பார்க்குறோன்னா, டெண்டர் விஷயத்தில் வந்து வெளிப்படைத்தன்மை இருக்குங்கிற சொன்ன அரசு வந்து தான் சீஃப் மினிஸ்டருடைய டெண்டர்லேயே வந்து இந்த மாதிரியான ஒரு முறைகேடு இருக்கிறதா வந்து ரொம்ப பெரிய செய்தியாக இருக்குங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நிச்சயமா. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இவர் இந்த அலுவலகத்தை மாற்றதுக்கு பின்னாடியும் கூட நிறைய சர்ச்சைகள் எழும்புச்சு. முதல்ல என்ன சொன்னாங்க, இப்போ ரதன் பண்டிட் அவருக்கு வந்து பதவி கொடுத்தாங்க, அரசு பதவி கொடுத்தாங்க. அது சர்ச்சையானதுக்கப்புறம் அதை வந்து வாபஸ் வாங்கினாங்க. ஆனால் அவர் சொல்லி தான் இந்த முதலமைச்சருடைய அலுவலகத்தையே மாற்றுறாங்க. கடலை நோக்கி, நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் கடலை நோக்கிற மாதிரி இவருடைய அலுவலகம் இருந்துச்சுனாக்க ஆட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. இப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது ஆட்சிக்கு எந்த அளவுக்கு ஒரு அவப்பேர் உண்டு? இல்லை, அது கண்டிப்பாக அது ஒரு காசிப்பாக நம்ம பார்த்தா கூட இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காரணங்களுக்காக தான் அவர் செய்யறதா நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவர் இருக்கிற பில்டிங் வந்து பழைய அடைந்த பில்டிங்கு, அதில் இடம் கொஞ்சம் குறைவாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் வந்துச்சு. அதனால் இவருக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கிற ஒரு ஆஃபீஸாக தான் இவங்க மாற்றி போகிறதா நம்ம பார்க்குறோம். அதில் வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரியான டெண்டர் முறைகேடு வந்து கவர்மெண்ட்டுக்கு, இந்த அரசுக்கு வந்து ஒரு அவப்பெயரை கொண்டு போகுமோங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக. தொடர்ந்து சார், இப்போது இந்துவில் முதல் பக்கத்தில் வந்து முக்கியமான ஒரு செய்தி, காவிரியில் வந்து தண்ணீர் திருக்கிறதுக்கு கர்நாடக அரசுக்கு வந்து உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம், 15 நாட்களுக்கு வினாடிக்கு 12,000 அடி கன அடி தண்ணீர் வந்து திறக்கணும்னு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் வந்து உத்தரவிட்டிருந்தாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 1 TMC. இப்போ இந்த விவகாரத்தை வந்து உச்சநீதிமன்றத்தில் எதிர்த்து இப்போ கர்நாடக அரசு போகும்பொழுது இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்கலாம்? இல்லை, இதில் என்ன நடந்திருக்குன்னா, காவேரி மேலாண்மை அந்த ஆணையத்தை என்ன அவங்க சொல்லியிருக்காங்க, என்ன ஆணையம் விட்டுருக்காங்களோ அதை வந்து நீங்கள் ஒழுங்காக நடைமுறைப்படுத்துங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் தமிழ்நாடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கர்நாடகா மாநிலத்தில் வந்து காவேரி நீர் இருக்குது, ஆனாலும் அவங்க வந்து திறந்து விட மாட்டாங்க. 75% மேலே தண்ணீர் இருக்குது, 75% மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ்நாடுக்கு வந்து 14 TMC 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் தான் கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் 64 யூனிட் வந்திருக்கணுங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் கர்நாடகா அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எங்ககிட்டயே நீர் இல்லை, தண்ணீர் இல்லை அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளை சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா, இது வந்து கோர்ட்டு இன்னும் 1 வாரத்தில் மறுபடியும் நீங்கள் எங்களுக்கு 24ஆம் தேதி விசாரணைக்கு கொண்டு வரோம், அது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கிற மாதிரி சொல்லுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போது எப்போல்லாம் வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் ஃபெயில் ஆகுதோ,
அப்போல்லாம் வந்து இந்த பிரச்சனை வரதா நம்ம பார்க்குறோம். இதுக்கான இப்போ நம்ம பார்த்தோம், ஒசூரில் கூட வண்டிகள் வரக்கூடாது, தமிழ்நாடு வண்டிகள் வரக்கூடாது. இதில் வந்து இல்லை சில கர்நாடகாவில் வந்து சில கன்னட அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. இப்போது நான் இன்ஃபேக்ட் சமூக வலைத்தளங்கள் என்ன பார்க்குறேன்னா, மேகதாது வந்து ஏன் வரக்கூடாது, நாங்கள் பெங்களூருக்கு தண்ணி வராமல் இருக்கணுமாங்கிற மாதிரியான கன்னட மொழி பேசுகிறவங்க இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு ஹோலிஸ்டிக் லெவலில், நேஷ்னல் லெவலில், எனக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்களும் மக்கள் தான், இந்த பக்கம் இருக்கிறவங்களும் மக்கள் தான், எல்லாருக்குமே ஒரு நல்ல இணக்கமான ஒரு தொடர்பு இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு ஹோலிஸ்டிக் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும். ஏன்னா இது தமிழ் கர்நாடகாங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் போயிருக்கூடாது. ஏன்னா நம்ம பார்க்குறோம், இப்போது 3 தமிழர்கள் வர சுட்டு கொண்டதுக்கான ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஸோ இது மறுபடியும் அந்த 90களில் பார்த்த அந்த தமிழ் கன்னடங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனையாக போயிடக்கூடாதுங்கிற மாதிரி எனக்கு ஒரு அச்சம் இருக்குது. நிச்சயமா. அதுக்கு வந்து இப்போ உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு, ஏற்கனவே கர்நாடக அரசு இப்போ காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் சொன்னப்பவும் அவங்க தண்ணீர் திறந்து விடலை. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து உங்களுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு, 1 வீக் கழிச்சு வந்து நம்ம திரும்பவும் விசாரணை வந்து வைப்போம், அது வரைக்கும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் சொன்னபடி இது வினாடிக்கு 12,000 கன அடி தண்ணீர் வந்து திறக்கணும்னு சொல்றாங்க. பட் இதை கர்நாடக அரசு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்லை, வாய்ப்பு இருக்குது. அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்கிற மாதிரி பார்க்குறோம் நம்ம. ஏன்னா இந்த மாதிரியான உச்சநீதிமன்றம் நிறைய தீர்ப்புகளை இல்லை உத்தரவை விட்டுருக்காங்க. ஆனால் அதை வந்து கர்நாடகா கவர்மெண்ட் ஃபாலோ, அது பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அவங்க வந்து பெருசாக என்னது ரொம்ப இமோஷ்னலான ஒரு விஷயமாக இருக்குது. இப்போது இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையே வந்து நேரடியாக யூனியன் கவர்மெண்ட்டை பார்த்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இந்த மாதிரி அவங்க வந்து எலெக்ஷன் வரும்போது வந்து வேற மாதிரி பேசுகிறாங்க, முன்னாடி வந்து வேற மாதிரி பேசுகிறாங்கங்கிற மாதிரியான விஷயத்த சொல்கிறாங்க. இது வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒரு நாடு மாநிலங்கிறத விட இந்த தரப்பு இருக்கிறதும் மக்கள் தான், அந்த தரப்பு இருக்கிறதும் மக்கள் தான், 2 பேருக்கும் ஒரு சுமூகமான உறவு இருக்கணும், 2 பேருக்கும் தண்ணி கிடைக்கணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம செய்யணுங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நிச்சயமா. நீங்கள் இப்போ அண்ணாமலை அவர்கள் கூட குறிப்பிட்டீங்க. அது இப்போ நம்ம பார்த்தோன்னா பாஜகவில் ஒரு செய்தி, இப்போ தேசிய அளவில் பார்க்கும்பொழுது நிறைய பொறுப்புகள் வந்து மாற்றிருக்காங்க. அதில் நம்ம குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தேசிய மகளிரணி தலைவர் பதவியில் கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகள் இருந்தாங்க, அவங்க நீக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆர்எஸ்எஸ்லேருந்து இப்போ அவர் பேர் ராம் மோகன் அவங்களாம் வந்திருக்காங்க, ராம் மாதவ். ஸோ இந்த மாதிரியான அமைப்பு மாற்றம் எதை நோக்கி நகரப்போகுது பாஜக? இல்லை, இது ரொம்ப முக்கியமான செய்தியாக இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் ஆங்கில ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பிரதான செய்தியாக இருந்திருக்கு. இதில் 2-3 இம்பார்ட்டண்டான விஷயங்கள் என்னென்னா, ராம் மாதவ் நீங்கள் சொன்னீங்க, ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்திருக்காரு. ஸ்மிருதி இரானி அவர்கள் வந்து பாஜகவில் கொஞ்சம் அவங்கள வெளில வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் வந்து அவங்க மறுபடியும் உள்ளே வந்திருக்காங்க. இன்னொன்று வந்து ஐடி செல்லுடைய ஹெட்டாக இருந்த அமித் மால்வியா வந்து வெளியே அமைச்சிருக்காங்க, வேற ஒரு புது ஆளை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து அமித் மால்வியா தான் பயங்கரமாக கையாண்டுட்டு இருக்காரு பிஜேபியோட ஐடி செல்ல அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அவர் வெளில போனதும் ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். இன்னொன்று நீங்கள் வானதி ஸ்ரீனிவாசன் பற்றி சொன்னீங்க. அப்புறம் தமிழ்நாட்டை சேர்ந்த மா வெங்கடேசன் அவர்களும் வந்து நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரியாக பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இதை எப்படி நான் பார்க்குறேன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டத்துக்கு அப்புறம் நபீன் அவர்களுடைய தொகுதி வந்து பாஜக தோத்துச்சு, பங்கிப்பூருங்கிற தொகுதி தோத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது நடக்கிற மாற்றங்களை நம்ம பார்க்கணும். இது வந்து பாஜக சரி நம்ம ஆர்கனைசேஷனில் இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸை கொண்டு வரணுங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு குறியீடாக நான் பார்க்குறேன். பாஜகக்குள்ள ஒரு டர்ன் நடந்துகிட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நிச்சயம். அதுவே நம்ம சவுத்தில் பார்க்கும்பொழுது நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக இருக்கார். இவர் மேலே இப்போ சமீப நாட்களில் கொஞ்சம் ஒரு சில சர்ச்சைகளே சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் மாற்றத்துக்கான ஒரு நடவடிக்கையாகவும் பார்க்க முடியுமா? ஏன்னா இப்போ வானதி ஸ்ரீனிவாசன், அசோத்தாமன் இவங்களாம் வந்து தலைவர் பதவிக்கான ரேஸில் இருக்காங்க மாதிரி தகவல்கள் வருது. இதில் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து தமிழ்நாடு மாநில தலைவராக வருவாங்கங்கிற மாதிரி நம்ம ஒரு வருஷமாகவே இரசல் புரசலான கேள்விகள், தகவல்கள் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அவங்க வந்து தேசிய மகளிர் அணி தலைவராக இல்லை இப்போது. ஸோ மாநிலத்தில் அவங்க கொண்டு வந்தால் ஒரு நல்ல, ஏன்னா இப்போது தமிழ்நாடுடைய பாலிடிக்ஸில் வந்து நம்ம பார்க்குறோம், ஒரு உமன் லீடர்ஸ் பெருசாக யாருமே இல்லை, மகளிர் தலைவர்கள் வந்து பெருசாக யாருமே இல்லை. அது பாஜக அந்த மாதிரி ஒன்று வச்சாங்கன்னா அது ஒரு நல்ல விஷயமா இருக்குங்கிற மாதிரி. நிச்சயமாக. அதே மாதிரி தேசிய அளவில் கவனம் பெறக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ஜார்க்கண்டில் நடக்கக்கூடிய இந்த மாணவர்களுடைய போராட்டம். இப்போ இதன் அடிப்படையாக வச்சு ஹேமந்த் சோரன் முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, 2014 தனியார் அமைப்பு மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளை வந்து ரத்து செய்கிறதா அறிவிச்சிருக்காரு. இப்போது இதன் மூலமாக தேர்வாய் இப்போ பணியில் இருப்பாங்களே அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்?
இது சரியான ஒரு ஆமா, இது இப்போ மாணவர்கள் போராட்டம் வந்து டெல்லியில மட்டும் நடக்கல, ஜார்க்கண்ட்லயும் பெரிய பெரிய அளவுல நடந்துச்சு. அதுக்கான ஒரு வெற்றியா நம்ம இதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஜார்க்கண்ட் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கம்பைன்ட் கிராஜுவேட் லெவலுங்கிற எக்ஸாமில் நடந்த முறைகேடுகளை வந்து நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்துங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க. சிபிஐ விசாரணை இவங்க இன்னும் சொல்லலை, ஆனால் அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணியிருக்காங்க. 2014 டிடிபிஎல்ங்கிற ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் நடத்தின எல்லா எக்ஸாமையும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது மாணவர்களுக்கான ஒரு வெற்றி தான். ஆனால் நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி இப்போ 2000 பேர் வந்து ஆல்ரெடி இந்த எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி வேலைகளை பெற்றிருக்காங்க. அவங்க வந்து இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து லீகல் கோர்ட்டை நீங்கள் அணுகலாம், நீங்கள் போய் கோர்ட்டுக்கிட்ட கேளுங்கிற மாதிரியான சொல்லியிருக்காங்க. இது 2 விதமாக நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து இந்தியாவில் நடக்கிற எக்ஸாம் முறைகேடுகள் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பெரிய செக்காக நான் இது பார்க்குறேன். எல்லா மாநிலங்களையும் இது வெடிக்குங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஆனால் அதே நேரத்தில் வந்து இப்போ வேலையை வாங்கிட்டு ஆல்ரெடி பணியில் இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இது எடுப்படும். இது தமிழ்நாடோ இல்லை தெலுங்கானாவோ இல்லை ஜார்க்கண்டு டெல்லி மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களையும் வெடிக்கும். இந்த பிரச்சனைகள் வெளியே வருங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நிச்சயமாக நம்ம இதோட தொடர்பு படுத்தி ஒரு செய்தியை பார்க்கலாம். இப்போது என்டிஏ தேசிய தேர்வு முகமை தான் அப்போ நீட்லேயும் மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. அவங்க தான் இப்போ பார்த்தா இப்போ சிஎஸ்ஐஆர் எக்ஸாம்ஸும் கூட பார்த்தோம் அப்படின்னா இப்போது யூஜிசி நெட் எக்ஸாம்ஸ்லாம் நடத்துகிறாங்க. ஸோ அதில் நம்ம பார்க்கும்பொழுது இப்போ சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்னாடி நெட்டில் வந்து இப்போது ஆங்கிலம், வணிகவியல் அண்ட் சமூகவியல் இந்த 3 பாடப்பிரிவுகளில் நடந்த தேர்வுகளை பல்வேறு குளறுபடிகள் இருக்குன்னு இப்போ மறுதேர்வு அறிவிச்சிருக்காங்க. ஸோ தேசிய தேர்வு முகமையோட இயக்கத்திலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு பார்க்க முடியும். இல்லை, இதை நான் வந்து என்டிஏ மட்டும் இல்லை, நான் இதை வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற அந்த பொது தேர்வு இருக்குல்ல, அது ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குங்கிற மாதிரியான நமக்கு 10-15 வருஷமாவே தெரியும். ஆனால் இந்த ஜந்தர் மந்தரில் நடந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய போராட்டத்தினால இது எல்லாமே ரொம்ப பெரிய அளவுக்கு கவனத்தை ஈர்க்குதுங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். இதனால என்ன ஆகும்னா, எல்லா மாநிலத்திலையும் இல்லை என்டிஏ யூஜிசி எல்லா எக்ஸாம்லேயும் வந்து இன்னும் கொஞ்சம் சிஸ்டம்ஸ் இன்னும் கொஞ்சம் அவங்க ஃபுல் ப்ரூஃபாக நடத்துவாங்க. ரொம்ப தவறுகள் நடக்காமல் வந்து அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆக்குவாங்கங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது ஏன்னா மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போது நமக்கு வேலை வாய்ப்புகளே ரொம்ப கம்மியாக இருக்குது, நாங்கள் வந்து இவ்வளோ படிச்சுட்டு எக்ஸாம் கொடுக்குறோம், ஆனால் நாங்கள் போய் எக்ஸாம் எழுதும்போது என்ன நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகிடுச்சுங்கிற மாதிரி பார்க்குறோம், எங்கள் வாழ்க்கையே அதில் நாசமாகுதுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த போராட்டமே நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கவலையை வந்து கவனத்தை ஈர்த்ததுனால எல்லா மாநில அரசுகளும் இல்லை மத்திய அரசும் வந்து இதை பற்றி ஒரு நல்ல ஒரு சுமூகமான முடிவை எடுக்கிறதா நான் பார்க்குறேன். நிச்சயமாக பல்வேறு அரசியல் தொடர்பான செய்திகளை பார்த்துருக்கோம். அச்சு மோசலில் முதல் முறையாக ஒரு விளையாட்டு செய்தியும் கவர் பண்ணலான்னு சொல்லி தோணுது. இப்போது இந்துவில் வந்து ஒரு ஆர்டிக்கல் என்னென்னா, கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் ஃபார்மர் இந்தியன் கேப்டன், வேர்ல்ட் கப் வினர், அவர் வந்து சொல்லியிருக்காரு சிஎஸ்கேக்கு இப்போ ஹெட் கோச் பதவியிலிருந்து ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் வந்து விலகிட்டார். கிட்டத்தட்ட 18-19 வருஷம் ஆயிடுச்சு அவர் சிஎஸ்கே கூட சேர்ந்து. இப்போ அவருக்கு அடுத்தபடியாக யார் ரீப்ளேஸ்மெண்ட் வரப்போறான்னு கேள்வி இருக்கும்போது சமீபத்தில் ரவிச்சந்திரன் அஸ்வின் சொல்லியிருந்தாரு, இந்த ரேஸில் வந்து ஆன் மோர்கன் வந்து இருக்காரு, ஃபார்மர் இங்கிலாந்து கேப்டன், வேர்ல்ட் கப் வின்னர் அப்படி சொல்லும் போது அதை வந்து ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ் இல்லை அப்படின்னு சீகா வந்து மறுக்கிறாரு. உங்களுடைய பார்வை? இல்லை, சீகா மறுத்தது வந்து ரொம்ப கரெக்டான விஷயமா பார்க்குறேன். ஏன்னா ஓயின் மார்கன் வந்து 2019 இங்கிலாந்து வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன். அவர் வந்து ரொம்ப சூப்பரான திறமையான பிளேயர். ஐபிஎல்ல கூட கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆடிருக்காரு. ஆனால் என்னை பொறுத்தவரை சீகாவும் அதான் சொல்லியிருக்காரு, மைக்கேல் ஹசி தான் அடுத்த சிஎஸ்கேயோடைய கோச்சாக வரணும். ஏன்னா அவர் வந்து சிஎஸ்கேயோடைய கல்ச்சரில் ஆடின ஒரு பிளேயரு. அவர் வந்து சிஎஸ்கேயோடைய கல்ச்சர் என்னன்னு அவருக்கு தெரியும். அவர் அசிஸ்டன்ட் கோச்சாகவும் இருந்திருக்காரு. ஸோ அவர் ஆல்ரெடி வந்து பழக்கப்பட்ட ஒரு பிளேயர், மேனேஜ்மெண்ட்டுக்கும் பழக்கப்பட்ட பிளேயர்ஸுக்கும் ரொம்ப நெருக்கமான இருக்கிறவர். சிஎஸ்கேவோட டோர்னமெண்ட்டை வின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் தோனியை சுற்றி தான் அந்த டீமே இருக்குன்னு சொல்லலாம். அவர் கூட ஒரு நீண்ட காலம் தோனிக்கும் ஹசிக்கும் ரொம்ப நல்ல ஈக்குவேஷனும் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து மைக்கேல் ஹசி தான் ஒரு கரெக்டான ஆளா இருப்பாரு. இன்ஃபேக்ட் நீங்க மைக்கேல் ஹசியோடைய பர்சனாலிட்டியை பார்த்தீங்கன்னா கூட வந்து சிஎஸ்கேக்கு ரொம்ப ஏத்த ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ரொம்ப கடினமான உழைப்பாளி அவர். ஸோ ஒரு நல்ல கல்ச்சரையும் கொண்டு வருவாருங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். நிச்சயமா நேரலையில் நிறைய செய்திகள் குறித்து பகிர்ந்து கொண்டிருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நேர்களே, இன்று அச்சும் வசனம் நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் சித்தார்த் பிரபாகர் நம்மோடு பல்வேறு செய்திகள் குறித்த ஆழமான பார்வை வழங்கினார். மீண்டும் நாளை அச்சும் வசனம் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.